டேய் டேய் கௌபாய்ஸ் என்னடா இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? என்னடா ஆச்சு? நிறுத்துங்கடா. டேய் பிரவுன் மாடு நீயாவது சொல்றத கேள்றா. ஐயோ என்ன ஆச்சுன்னு தெரியலையே. இவன் போடுற சாணி மாதிரி சைலண்டா தானே இருப்பான். விடுங்கடா. என்னடா லவ் மேட்ரா? இவன் யாரு? டேய் என்னங்கடா மொத்த இனமும் ஊட்டிட்டு இருக்கிறீங்க? தேரடி வீதியில் தேவதை வந்தா திருவிழான்னு தெரிஞ்சிக்கோ. அறக்க பொறக்க ரோடு போட்டா தேர்தல் வருதுன்னு புரிஞ்சுக்கோ. அடே இங்க இருந்த தெரு எங்கடா காணா? அந்த தெரு மேலதான் இந்த ஏரி ஓடுது. அந்த ஏரி மேலதான் நீ நடக்கிற. அப்ப போட்ட ரோடு ஏன் மச்சான் 5 ரூபா பிஸ்கெட்டுக்கு முழு விவரத்தையும் போடுறானுங்க. இதுல என்னென்ன கலந்துருக்கு, எப்போ வரைக்கும் விற்க முடியும் எல்லாத்தையும் போட்டிருக்கானுங்க. அதே மாதிரி ரோடு போட வந்து இதை யாரு கட்டுனா, செலவு எவ்வளவு, பொறுப்பு அதிகாரி யாரு, இவங்க பேர்லாம் அந்த QR கோடு மூலியமா கூட போடலாமே. ஏன் இவன் பைத்தியம் புடிச்ச நாய் மாதிரி ஓடிட்டு இருக்கான்? ஒரு வேலை பர்ஃபார்மன்ஸ் பண்றானோ? ஓனர் கிட்ட நம்ம குண்டு இவன் ஃபிட்டா இருக்கன்ற மாதிரி ஓடியே சாவட்டும். ஓனர் ஊருக்கு போன தெரியாம. டேய் வீட்டு நாயா, இந்த ஏரியா ஃபுல்லா ஏன் கண்ட்ரோலு? நீ யாரெல்லாம் இங்க ஒர்க் பண்றதுக்கு? உன் கண்ட்ரோலா? டேய் தெரியுனாயா, இது என்ன உன் அப்பா விட்டுருளா? உனக்கு அவ்வளவுதான். குப்பையில இருக்க சாப்பாடு சாப்பிட பண்ற உனக்கு அவ்வளோ கௌரவமா? என்ன மாதிரி வீட்டுல சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவுதான் போறிய. நானாட்டும் குப்பையில இருக்க சாப்பாடை தான் சாப்பிடுறேன். நீ உன் ஓனரா ஃப்ரிட்ஜில் வச்சு 3 நாளான சாப்பாட்டை சாப்பிடுறீங்க. டுபுக்கா இப்ப நான் திட்டம் பாரா. ஏய் நீ மனுஷா, உன் புள்ள மனுஷா, உன் குடும்பமே மனுஷ குடும்பம்டா. ஏடா உங்க 2 பேர் சண்டையில என்னையாடா வலிக்கிறீங்க? ஏய் சும்மா இருப்பா, இதோட கேவலமா திட்ட முடியாது. ஏய் சுப்பிரமணி, என்ன நேரத்துல ஒரு அப்ளிகேஷன் பா. அப்ளிகேஷனா? ஆமாப்பா. எப்ப பாரு கோவில் திருவிழா கும்பாபிஷேகம்னு செத்த நேரம் நிம்மதியா உட்கார விடுறது இல்ல. இதுல பொதுமக்கள் செல்ஃபி வேற என்ன ரொம்ப கோவப்படுத்துதுப்பா. சரி சரி கோவப்படாத, எல்லாம் சரியாயிடும். அப்ப கூட எல்லாரும் கோவப்படாதுன்னு தான் சொல்றீங்க. இனி யாரும் உனக்கு கோவப்படுத்த மாட்டேன்னு யாராவது சொல்றீங்களா? இப்ப என்ன பண்ணுன்ற? கொஞ்சம் பிரேக் கொடுத்தீங்கன்னா ஊர் பக்கம் போயிட்டு வருவேன். திடீர்னு இப்படி சொன்னா எப்படிப்பா? நாளைக்கு பொதுமக்களை யார் ஆசீர்வதிப்பா? காட்டை பிரிஞ்சு காமத்தை விலைக்கு காலில் சங்கிலி போட்டே மண்டியில பழகிய என்ன ஆசீர்வதிப்பேன்னு எப்படிலாம் நம்புறீங்க? நல்லா டிப்பு டாப்பா ஒரு அண்ணன் வராரு. என்னவா இருக்கும்? எதை கொடுக்குறாரு? காசா? நல்லாரு எவ்வளோ? 20 ரூபா. இந்த பாகா புரியுது. ஏன்டா டே ஆசீர்வாதம் வாங்க வர்றீல, திங்கிறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரக்கூடாது. வெறும் காசா கொடுத்தீங்கன்னா என் பாகா தான்டா திங்கிறான் பாரு. இப்படி காசா கொடுத்து என் பாகன பேரு எத்த தண்டியா இருக்கான்மா. எனக்கே கன்ஃபியூஸா இருக்கு. நான் யானையா இல்ல பாகா யானையா? எத்த தண்டியா இருக்கான் பாரு தெரிஞ்சது. நீங்க எவ்வளவு ஜாலியா இருக்கீங்க. மனுஷன் போறதுக்கு உங்களை மை பண்ற யாரு? நாங்க ஜாலியாகிறோம். நீ பார்த்த? ஆமா, எவ்வளவு ஃப்ரீ ஆயிட்டீங்க. துணி போடாத சொல்றானா? வேணா வேலைக்கு சாப்பாடு நல்லா தூக்கம். இதுக்கு மேல என்ன வேணும்? எங்களை பாரு, உயிர் வாழனா சாப்பிடணும்னா வேலைக்கு போனா ஒரே டென்ஷன் படுது. நீ வேலை செய்யறது ஒன்னும் அப்பா வீட்டு கம்பெனி இல்ல. எதுக்கும் டென்ஷன் ஆகாம உன் வேலை நம்ம அதை மட்டும் செஞ்சுனா எதுக்கு டென்ஷனு? இப்ப பாரு, நீயும் டென்ஷன் ஆகி என்னையும் டென்ஷன் ஏற்றிட்டு பேசாம கூட வந்துடான். என்னது நான் ஓக்குற வரதா? ஆமா, நான் ஒரு ஹியூமன், அதுவும் அந்த பரம்பரை. என்ன வார்த்தை சொல்லிட்ட? அரே ஹியூமன்ஸ் ஒரு ஆஸ்பத்திரி நர்ஸும் ஒரு ஆயாவும் நினைச்சாரு ஒரு ஜாதியை மாறிடும் தெரியுமா? இதுல ஆண்டாங்கக்கா என்னக்கா ரோட்ல கடையை போட்டு உட்காந்துட்டு நல்ல வெயில் வரும் போலயே. ஆனா போடா பணங்க போயில நீ வேற காலையில இருந்து உட்காந்துருக்கீங்க. ஒரு வய வர மாட்டலாம். ஏதோ பைக் போஸ்ட்ல போற மாதிரி 100லயே ஒரேடா ஒருத்தன் கூட வண்டியை நிறுத்தி வாங்கிட்டு போக மாட்டான். ஆனா என்னக்கா நீ இப்படி புலம்புற? இப்ப நீ முருங்கா வைக்கிறேன், எதுக்காக வைக்கிற? என்னடா போறாங்க போயில ஒழுங்கா சாப்பிட்டா நல்ல அயன் சக்தி கிடைக்கும் தான், உடம்பு ஹெல்த்தியா இருக்கும் தான். அதனாலவே அதை வித்துட்டு இருக்கேன். கூறுவட்டாக்கா இந்த மனுஷன் என்ன அண்ணாயம் தெரியுமா? ஒழுங்கான சாப்பிட மாட்டாங்க. நேரம் மெடிக்கல்ல போய் நான் டேப்லெட் வாங்கினால அயன் டேப்லெட் வாங்கி போடுவாங்க.
என்னப்பா சொல்ற? அட போக்கா, நீ இன்னும் விவரம் தெரியாத ஆளா இருக்கிற. இந்த வெல்ஃபேர் சாப்பிட்டா உடம்புல வாட்டர் கண்ட்ரோல் வரும், பாடி ஹீட் ஆகாது. நம்ம மைனஸ் பேர் என்ன பண்ணுவாங்க, வெயில் அடிச்சா போதும் ஐஸ்கிரீம் பார்லர் ஓடுவாங்க. பக்கெட்டா வாங்கிட்டு வந்து நல்லா குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிடுவாங்க. அதுல இருந்து லேட்டஸ்ட் 90 கிட்ஸ் தான் வாரு சூடுற வெயில நின்றுக்கிட்டு சூடா டீ கொடுக்குறாங்க. ஒரு சீசன் ஒரு இளநிய குடிச்சோம், ஜூஸ் குடிச்சோம்னு இருக்க மாட்டாங்க. போய் ஒரு டீ கடையோ ஐஸ்கிரீம் பார்லரோ போட்டு குறைச்சிட்டா போ. இங்க பாருங்க குட்டிகளா, மனுஷங்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு முக்கியமான அட்வைஸ் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. அவங்க நம்ம மேல ரொம்ப அன்பா இருப்பாங்கன்னு நினைச்சு ஏமாந்துடாதீங்க. தலைய தடவி கொடுப்பானுங்க, புல்லு கொடுப்பானுங்க, ஏன் செல்ல கூட்டின்னு கொஞ்சுவானுங்க. ஆனா அவங்க கையில கத்தி தெரிஞ்சா உடனே அந்த அன்பு எங்க போச்சுனே தெரியாது. அதனால அவங்க சாப்பாடு கொண்டு வந்தா சந்தோஷமா போங்க. ஆனா விருந்துன்னு சொல்லி கூப்பிட்டானுங்க போவாதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், அவனுங்க நம்மளை பார்த்து பாவம்னு சொல்லுவானுங்க, அதை கேட்டு உருகிடாதீங்க. அடுத்த நிமிஷமே இன்னைக்கு என்ன சமையல்னு பேச ஆரம்பிச்சிருவானுங்க. யாருக்காவது புரிஞ்சுதா? மொத்தத்துல இலைய வெட்டி நமக்கு போடுவானுங்க, அப்புறம் நம்மளை வெட்டி இலையில போடுவானுங்க. கரெக்டா? சரியா சொன்ன. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. நல்ல மாட்டுக்கு எதுக்குமா சூடு வைக்கணும்?